கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைய நாளிலும் வியாழக்கிழமை 4ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியையும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் இந்த நாட்களிலே பாக்கியம் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, Blessed is the nation whose God is the Lord, and the people whom he hath choice for his own intention சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனங்கள் முதலாவதாக அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு அவர் தமது சுதந்திரமாக கொண்ட ஜனங்களையும் அங்கே இந்த நாட்களிலே பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே ஐஸ்வர்யவான் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லவில்லை. ஆஸ்திகள் சொத்துக்களோடு இந்த நாட்களில் இருக்கிறவன் அங்கே, அதாவது அவன் இந்த நாட்களிலே பாத்திரவான்களோ பாக்கியம் உள்ளவர்களோ என்று சொல்லி அழைக்கப்படவில்லை. இங்கே வேதம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, முதலாவது எந்த ஜாதி, எந்த ஜனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதாக இந்த நாட்களில் இருக்கிறதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஜனங்கள் எந்த சந்ததியிலே எந்த ஜாதியிலே இருந்து இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்களை தேவன் தனக்காக இந்த நாட்களிலே சுதந்திரமாக இந்த நாட்களிலே கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக. இரண்டாவதாக இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் எப்படியாக இருக்கிறதாம்? அந்த ஜனங்கள் அங்கே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே தேவன் தன்னுடைய முத்திரையை இந்த நாட்களிலே தரிக்க வல்லவராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலும் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா? உன்னுடைய ஜாதிகள் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? உன்னுடைய உறவினர்கள் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இந்த நாட்களில் நீ தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றவனா? இந்த நாட்களிலே, அதாவது இந்த நாட்களில் நீ பாக்கியம் உள்ளவனா என்பதை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களில் தியானித்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவதாக நாங்கள் உலகத்திலே இந்த நாட்களில் மனுஷனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் அல்ல, கர்த்தரால் இந்த நாட்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும், அதே வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் கர்த்தரை எங்களுக்கு தெய்வமாக இந்த நாட்களில் கொண்டிருக்க வேண்டும். அங்கே நாங்கள் கர்த்தரை எங்களுக்கு தெய்வமாக அந்த நாட்களில் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் தமக்கு இந்த நாட்களிலே நம்மை சுதந்திரமாக அந்த நாட்களிலே மாற்றிக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்களாம்? பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் எதை பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் என்று நினைக்கிறார்கள்? ஐஸ்வர்யம் இருந்தால், அதே வேளையிலே அதாவது நாட்களில் நிலங்கள், புலங்கள், ஏதாவது நாட்களில் காணிகள், சொத்துக்கள் இப்படியாக இருந்தால் நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் தான் பாக்கியவான்கள் என்பதை இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு சகோதரனை, சகோதரியை, உங்களை சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களா அல்ல இந்த நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த நாட்களிலே காலம் தாமதிக்காமல் அவரை உங்கள் தெய்வமாக இந்த நாட்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இன்றைய நாட்களிலே அவரை தெய்வமாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.